ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக ஒரு சட்டியில் மண் சட்டியில் ஆயில் விட்டு இதில் பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளி தாராளமாக கட் பண்ணி போடுங்க. 300 கிராம் வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த தக்காளி வெந்ததுக்கப்புறமா இதில் இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு 300 கிராம் வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதை 4 கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் தேங்காய், மல்லி, காஞ்ச மிளகாய் அரைச்ச விழுதை வந்து உள்ளே சேர்த்திக்கிட்டேன். இப்போ வேக வச்ச முட்டையை உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு இறக்குனீங்கன்னா அருமையான கத்திரிக்காய் முட்டை தொக்கு ரெடி. இது டிஃபனோட இல்லாமல் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. அருமையான கத்திரிக்காய் முட்டை தொக்கு ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா